எல்லாருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு வெங்காய வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நான் இப்போ 2 பெரிய வெங்காயம் எடுத்திருக்கேங்க. அதை நம்ம மெலிசா வெட்டி எடுத்துக்கலாம். உங்களால் எவ்வளோ மெலிசா வெட்ட முடியுமோ அவ்வளவு மெலிசா வெட்டிக்கோங்க. அப்போ தான் நம்ம உப்பு போட்டு கொஞ்ச நேரம் இந்த வெங்காயத்தை ஊற வைப்போம் அந்த தண்ணி விடுறதுக்கு. நல்லா மெலிசா வெட்டணும்னா நமக்கு சீக்கிரமே தண்ணி விட்டுரும். வெங்காயத்தெல்லாம் வெட்டினதுக்கு அப்புறமா அதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இந்த வெங்காயம் கட்டி கட்டியாக இருக்குல்ல நம்ம வெட்டினது, அதை கையாலேயே ஒத்தையாக நல்லா உதிர்த்து விட்டுருங்க. அப்புறமா ஒரு 1/2 ஸ்பூன் உப்பு சேர்த்துட்டு அதையும் அந்த வெங்காயத்து கூட நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. விட்டுட்டு மூடி வச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே விட்டுருங்க. அப்போ அது வந்து வெங்காயம் தண்ணி விட்டுரும். இப்போ பாருங்கள், ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ வெங்காயம் நல்லாவே தண்ணி விட்டுடுச்சு. அப்புறமா 2 ஸ்பூன் கடலை மாவு சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. அப்புறமா 1/2 ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் சோம்பு, 3 பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது, அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பொடியாக நறுக்குனது, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். தண்ணி சேர்க்காமலே அந்த வெங்காயத்துலேருந்து தண்ணி விடும்ல, அந்த தண்ணியே போதும். ஏன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவுமே சேர்த்துக்கலை. மாவை நல்லாவே பிசைஞ்சிட்டேங்க. இப்போ நம்ம இதை கையில் ஒரு உருண்டை பிடிச்சிக்கலாம். உருண்டை பிடிச்சி வடை தட்டுற மாதிரி உள்ளங்கையில் வச்சு தட்டி நம்ம தனியாக ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி தட்டும்போது கையில் மாவு ஒட்டிக்கிட்டே இருக்குது அப்படின்னா கையை வந்து தண்ணியில் நனைச்சிக்கோங்க. நனைச்சிட்டு நீங்கள் உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி வடை மாதிரி தட்டிக்கோங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப கையில் ஒட்டாது. இப்போ எல்லாத்தையும் நம்ம ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ எண்ணெய் நல்லா சூடானதும் நம்ம வடையை ஒன்று ஒன்றா போட்டுடலாம். நான் ஃபஸ்ட்டு ஹை ஃப்ளேமில் வச்சுருந்தேங்க. வடை போட்டு முடித்ததுமே அடுப்பை வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். ஏன்னா இல்லைன்னா உங்களுக்கு வடை சீக்கிரமாகவே கரிஞ்சு போயிடும். அதனால் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சே ஃப்ரை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2-3 மினிட்ஸ் நல்லா வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கோங்க. திருப்பி போட்டும் ஒரு 2-3 மினிட்ஸ் வேக வைங்க. பாருங்கள், நல்லா இப்போ கலர் வந்து நல்ல ஒரு ப்ரௌன் கலரில் வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அடுத்த செட்டு வடையையும் போட்டு எடுத்துடலாம். அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சே வேக வைங்க. அவ்வளோதாங்க, நம்மளோட வெங்காய வடை சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மாதவாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.